உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சி மூலம் சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க. உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கத்தை கொடுங்க கமெண்ட்ல, சரிங்களா? ஆக உங்கள் ஆதரவுக்கு மிக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால், சித்தர்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள், இறைவனுக்கு நிகராக அஷ்டமா சித்துக்களை உலகிற்கு வழங்கியவர்கள், அந்த ஆற்றல் படைத்தவர்கள், அனைத்து சக்திகளும் இறைவனுடைய அனைத்து சக்திகளும் பெற்றவர்கள், இறைவனுக்கு ஒப்பானவர்கள். இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களும் பாதகங்களும், யோகங்களும் பாதகங்கள், ராஜ யோக அமைப்புகளும், இவை அனைத்துமே ஜோதிட ஞானத்தால் அறிந்தவர்கள் இந்த சித்தர்கள். மனித வாழ்க்கை அத்தனை யோகங்களும் சித்தர்கள் மூலம் பெறப்பட்டது. சித்தர்கள் சொன்ன இந்த வாக்கு வன்மை முறைப்படி இந்த பால சித்தர் உங்களுக்கு சித்தருடைய வாக்கை ஏற்று சித்தர் வாக்காக உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அந்த பலன்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம், சரிங்களா? ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள், சித்தர்கள் சொன்ன முறைப்படி ஆகஸ்ட் மாத பலன்கள் 1/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக பார்க்கலாம். அதே நேரம் இது பொது பலன். இது அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதை, சித்தர்கள் வாக்கு பொய்ப்பதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக அதை கணித்து சொல்லக்கூடிய முறையில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை எதிர்கால பலன்கள் தெளிவாக சித்தர்கள் சொன்ன முறைப்படி வழங்கப்படும், சரிங்களா? இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆகஸ்ட் மாத பலன்களை நாம் பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, உண்மை, நீதி, நேர்மை, உழைப்பு உங்கள் உழைப்பு கண்டிப்பாக நிச்சயமாக உயர்த்தும். தற்போது மேஷ ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம். நல்ல கவனிக்க மேஷராசி நேயர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனம் வருமானம், அதே நேரத்தில் வியாபாரம், தனம் வருமானம், வியாபாரம், தொழில் விருத்தி, இதன் மூலம் வருமானம், இப்படி பல வகையான சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் அற்புதமான ஒரு யோகத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில். ஆக இதனால் குடும்பத்தில் வருமானங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பொன்பொருள் சேர்க்கை, நல்ல போஜனம், நல்ல சாப்பாடு, மகிழ்ச்சியான சாப்பாடு. ஏன்னா நல்ல சம்பாதிச்சாலே நல்ல சாப்பாடு. முக்கியமாக சுக்கிரன் பலவிதமான போஜனங்களுக்கு சம்பந்தம், சகல யோகங்களும் தரக்கூடிய, சகல சுகபோகங்களையும் தரக்கூடியவர். ஆக தொழிலை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, நல்ல சுகபோகங்களையும் வழங்க காத்து கொண்டிருக்கிறார் 2ஆம் இடத்தில். அடுத்ததாக மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்ற புதனோடு குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி, குரு பகவான் பாக்கியாதிபதியாகி, அதே நேரத்தில் 12ஆம் அதிபதியாகி, ஆக இதனால் பயணத்தால், வெளிநாட்டு தொழில்களால், வேறு மாநில தொழில்களால், வேறு அதாவது பெரிய மனிதர்கள் ஆதரவால் நல்ல முன்னேற்றங்கள்,
நல்ல தொழில் முன்னேற்றங்கள், முக்கிய பதவிகள், முக்கிய பொறுப்புகள், முக்கிய பதவிகள், அதே நேரத்தில் எதிர்பாராத செல்வங்கள், கண்டிப்பாக திடீர் யோகங்கள், திடீர் செல்வங்கள். 3ஆம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல. மிகப்பெரிய செல்வ சேர்க்கை ஏற்படும், மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் அது கண்டிப்பாக உண்டு. மேலும் இந்த புதனாகப்பட்டவன் 3/8/2025 அன்று மீனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து விடுகிறார். கடகத்துக்கு வரும்போது மேசத்திற்கு 4ஆம் இடம். அப்ப சகோதரர்கள், அதாவது பயணத்தின் மூலம் சகோதரர்கள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனை, இது சொத்துக்கள், பூமி, இடம், சொத்துக்கள், சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனையை சேர்ந்து வீடு, இடம், சொத்துக்கள் யோகங்கள் பெறலாம், வாகன யோகங்கள் பெறலாம். இந்த 3/8/2025 அதாவது வீடு, இடம், வாசல், வாகன யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம். அடுத்ததாக இந்த 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி 16 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆடி மாதம் ஆடி 16லேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்குது. இப்போ மேலும் சூரியனோட புதன் சேர்ந்துடுற, கடகத்தில் ஏற்கனவே சூரியன் இருக்கிறார். சரி, சூரியன் யார்? உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆகப்பட்டவன் 5ஆம் அதிபதி ஒரு நல்ல திட்டங்களை, மனதில் தெரிந்த செயல்பாடுகள், உயர்ந்த கல்வி, உயர்ந்த பதவிகள், அரசாங்க பதவிகள் என்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை சூரியன் புதனோடு சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இது 3/8/2025 முதல் புத ஆதித்ய யோகத்தால் உயர்கல்வி யோகம், வீடு, வாசல், சொத்து யோகம், வாகன யோகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் மேஷ ராசிக்கு ஏற்படுகின்றது. சரிங்களா? அடுத்து இந்த 21/8/2025 அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் கடகத்துக்கு வந்துடுறார். அப்ப கடகத்து சுக்கிரன் இருப்போது தனகாரகன் 4ஆம் இடத்துக்கு வரும்போது, முதல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இப்ப 4ஆம் இடம் சுக்கிரன் வரும்போது சகல யோகங்களும், சகல வாகன யோகங்களும், திருமண யோகங்களும், சகல செல்வங்களும் பெறக்கூடிய யோகத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மூன்றும் இருக்கக்கூடிய யோகங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு 25/8/2025 அன்று புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்து விடுகிறார். ஆக இந்த 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கல்வி போட்டித் தேர்வில், அரசாங்கத்துடைய போட்டித் தேர்வில் ஈடுபட்டு கல்வியில் உயர்ந்த நிலை அடையக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஒரு முக்கியமான ஒரு கல்வியில் முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த யோகங்கள் ஏற்படும். அதில் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதியாக இருப்பதால், 6ஆம் அதிபதி உங்களுக்கு கேதுவோடு சேரும் பொழுது வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது மேஷ ராசிக்கு 3/6 உங்களுக்கு உணவு தேவையில்லாத சாப்பிட்டுட்டு உணவு பழக்க வழக்கங்களால் ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேதுவோட சேரும்போது. அது எப்போன்னு கேட்டால் 25/8/2025 சிம்மத்தில் புதன் சேர்றார், கேதுவோட சேர்றார். கேதுவோடு சேரும்போது ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம், வயிற்று பிரச்சனை வரலாம், சொத்து டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். வந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய தொழில்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது, புதிய திட்டங்கள் எதுவும் போற்றக்கூடாது. சரிங்களா? ஆக டாக்குமெண்ட் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும், வயிற்றுல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். சரி, அடுத்ததாக இந்த செவ்வாய், உங்களுக்கு மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை, அதுவும் என்ன உணர்த்துது?
உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிர்பாராத பூமியால் நன்மைகள் ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பூமி யோகம் ஏற்படும். ஏன்னா பூமிகாரகன் மேசராசிக்கு அதிபதி செவ்வாயாகப்பட்டன் பூமிகாரகன் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஏற்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் உருவாக்குவார். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதா புரிஞ்சுட்டீங்களா? 6ஆம் இடத்தில் இருப்பது எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும். லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் வெற்றி எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை ஏற்படும். கோர்ட்டு வம்பு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். சரிங்களா? போட்டித் தேர்வில் ஈடக்கூடிய நிலை ஏற்படும். போட்டித் தேர்வில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்படும். வெற்றி ஏற்படும். அதிலும் வெற்றி ஏற்படும். அடுத்ததாக வழக்கம் போல் செவ்வாய், அதாவது வழக்கம் போல் சனி ராகு 11ஆம் இடத்தில் இருப்பது கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் லாபஸ்தானத்தில் சனிபான் தொழில்கள் செய்கின்ற தொழில்கள் வருமானங்கள் முன்னேற்றத்தின் மூலம் நல்ல யோகங்கள் நல்ல லாபங்களை பெறக்கூடிய நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நிலையில் அது ஒரு புறம். அதாவது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு நன்மைகள், ஒரு வெற்றி, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி, செய்கின்ற தொழில்கள் வருமானமே இல்லாத நிலையில் இருந்து பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய நிலையில் சனி ராகு ஒரு கூட்டமைப்பில் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக நல்ல யோகத்தை நிச்சயமாக உறுதியாக ஏற்படுத்தும். மேசராசியை பொறுத்தளவு ஓரளவு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக நிச்சயமாக அமைகிறது.